இந்த கொஷினில் நமக்கு கிவன் டேட்டா ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பற்றி தான் நமக்கு பேசுகிறாங்க. ரெக்டாங்கிள் மொத்தம் லென்த் பிரெத் 2 இருக்குது. இதில் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ் 1/3 ஆஃப்னாலே உங்களுக்கு மல்டிப்ளை தெரியும். 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத்து. அப்போ ட்ரையாங்கிளோட லென்த் எப்படி கொடுத்துருக்காங்க, பிரெத்தை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்களே சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் இஸ் 64 மீட்டர் டு ஃபைண்ட் பிரெத் அண்ட் லென்த். இது ரெண்டும் நம்மளோட இது ரெண்டுத்தோட வேல்யூவும் நம்மள்கிட்ட கேட்டுருக்குறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒன்று சொல்லலாம். ஆக்சுவலாக லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம், பிரெத்தை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். அப்போ எல் ஈக்குவல் டு ஆக்சுவலாக 1/3 பி தான். இதையே சிம்பிளாக நம்ம 3L ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த டினாமினேட்டர் இருக்கிறதையும் நம்ம ட்ரான்ஸ்போஷன் பண்ணி நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் அடிச்சுது. அப்போது 3 × L ஈக்குவல் டு பிரெத்து. தென் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெரிமீட்டர் தானே. பெரிமீட்டர் ஒரு ரெக்டாங்கிளுக்கு நமக்கு பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிற பவுண்ட்ரி லைன் தான். இங்கே எல் லென்த்து, இங்கே பிரெத்து, இங்கே ஒரு லென்த் இருக்குது, இங்கே ஒரு பிரெத் இருக்குது, இங்கே அகைன் ஒரு லென்த் இருக்குது. அப்போ நான் இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டிஸ்டன்ஸ், அகைன் இந்த ஒரு பிரெத்து, இங்கே ஒரு லென்த்து, இந்த ஒரு பிரெத்து, இதை டோட்டலாக ஆட் பண்ணால் தான் எனக்கு பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு 64 மீட்டர் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிமீட்டர் எனக்கு எப்படி கிடச்சிது, ஒரு லென்த்து ப்ளஸ் பிரெத்து ப்ளஸ் அகைன் ஒரு லென்த்து ப்ளஸ் பிரெத்து, இது நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 64 கிடச்சிருக்கு. இதில் மொத்தம் எனக்கு 2 டைம்ஸ் லென்த் இருக்குது ப்ளஸ் 2 டைம்ஸ் பிரெத் இருக்குது ஈக்குவல் டு 64. ஆனால் பிரெத்தோட வேல்யூ நமக்கு என்னது 3 டைம்ஸ் எல்லா. அப்போ பி இருக்க பிளேஸில் நான் 3Lனு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2L + 2 × 3L. ஏன்னா சின்ஸ் B = 3L = 64. இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா. 2L + 2 3s are 6. 6L = 64. அப்போ டோட்டலாக L எனக்கு 8 டைம்ஸ் இருக்குது. இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 6 டைம்ஸ் இருக்குது. மொத்தம் 8L = 64. L = 64 / 8. அப்போ 1 8s are 8, 8 8s are 64. அப்போ லென்த் நமக்கு 8 மீட்டர். therefore the length is 8 மீட்டர். ஆனால் நம்மக்கிட்ட பிரெத்துமே தான் கேட்டிருக்கிறாங்க, நம்ம தானே. இப்போ பிரெத் = 3 டைம்ஸ் எல்லா. அப்போ B = 3 × L நமக்கு 8 தெரியும். அப்போ 3 × 8 24. therefore the length is 8 meter and breadth is 24 meter.